அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளில கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கற்பமா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த நல்ல தயவுக்காய் நன்றி. இந்த 31ஆம் தேதியில ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் சோத்திரம் 12ஆம் அதிகாரம் அதுல 28வது கூட வாசிப்போம். எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளின் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது தாமதிப்பதில்லை. ஒருவேளை இந்த 31ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, கடைசி மாதத்துல வந்திருக்கோம், கடைசி நாள்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? சில தாமதித்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வரும். ஏன்னா சொன்னது யாருன்னா மனுஷன் அல்ல. மனுஷன் சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதை மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக அது நிறைவேறும். ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின சொன்ன வார்த்தைப்பட்ட வல்லமையான வார்த்தைகள் அது நிச்சயமாய் இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதான் இங்க வசனம் சொல்லுது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆமே சோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று போய் சொல் என்றார். அப்ப அவருடைய சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? அப்படியே நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏசாயா 55:11 சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வார்த்தை என்ன பண்ண வெறுமையாய் திரும்ப அனுப்பின காரியம் செய்ய மாட்டது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்த வார்த்தை நீங்க 100% முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கைகொள்ளும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி அவர் சொன்னப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறினதோ, கால தாமதமா இருந்தாலும் ஆனாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சில காரியங்களை அவர் செய்ய தாமதிக்கலாம், சில காரியங்களை சீக்கிரமா செய்வார், சில காரியம் துரிதமா செய்வார், சில காரியம் லேட்டா செய்வார். ஆனாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்காக தான் செய்வார். ஆமா, ஒரு காரியத்தை ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நன்மைக்குத்தான் கொடுப்பாரு. அதனால நீங்க எதுக்குறது நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமா, மனுஷன் சொல்ல வார்த்தை என்ன பண்ணாதீங்க. நீங்க நம்பி ஒருவேளை அவங்க சொன்னாங்களே, அவங்க செய்யாம போயிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் கிடக்காதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு என்னவா யோசேப்பை புடமிட்டது என்று எழுதப்பட்டது. 7 முறை என்ன பண்ண ஆண்டவருடைய வார்த்தைகள் யோசேப்பை புடமிட்டு அவனை என்ன பண்ண சுத்த ஒரு நல்ல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அளவான ஒரு தரமான ஒரு மனிதனாக மாற்றி யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தின தேவன் சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில அந்த தரிசனம் நிறைவேறினது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், நம்மோடு பேசின வார்த்தைகள், இந்த கால நேரத்தை நீங்க தியானித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள், ஆமே சோத்திரம், உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவாய் பேசியிருப்பார். இதை நான் செய்வேன்னு சொல்லியிருப்பார். ஒருவேளை செய்வான் நிச்சயமாய் செய்வார். அதற்கு நீ காத்துருங்க. ஆமே சோதர, ஒரு காத்து இதயத்தை இழைக்க பண்ணலாம். மாதம் முடிஞ்ச நிலைமையில கடைசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும்ப்பா, நான் அதற்காக காத்திருக்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல முறையிடுங்க. அவர் சொல்றாரு வார்த்தை, ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள். ஆமே சோத்திரம், சாராளுடைய கற்பம் செத்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் அவருக்கு உள்ளே போய் என்ன பண்ணுது? அது நல்ல ஒரு அருமையான குழந்தை கொண்டு கொண்டது அதை வெளியே கொண்டு தேவன் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் நமக்கு தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். அது எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தடைகளை உடைத்து நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் சோந்தரிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நீங்க சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பினாக.
அதெல்லாம் நிறைவேறாம இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்துல பிள்ளைகள் ஆண்டவர் ஏக்கத்தோடு இந்த 31ஆம் தேதியில காத்திருந்த நாளிலே ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.